வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு மேட்ச் 5 குஜராத் டைட்டன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ். அந்த மேட்சோட ப்ரிவ்யூ. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு எக்ஸைட்டட் சேஸ் நம்ம பார்த்துருப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பண்ணாங்க. நல்ல ஒரு மேட்சாக நேற்று நம்ம நடந்தது. ஸோ டாஸ் வின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 72 ரன்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஹி கோனா பிளே ஆஸ் அ பேட்டர் ஒன்லி. ஸோ அவர் வந்து பவுலிங் போட மாட்டார். ஏன்னா அவர் இப்போ தான் இன்ஜுரி கப்பத்துலேருந்து வராரு. ஸோ வந்து அவரை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி சொல்லி பேட்ஸ்மேனாக தான் வந்து விளாண்டாரு. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து ப்ரூவ் பண்ணார். 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 72 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. எக்ஸ்ட்ரானரி நாக். நம்பர் 3ல வந்த நிக்கோலஸ் புரான் அவர் பார்த்தீங்கன்னா 75 ரன்ஸ். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த 18 crore எதுக்கு ரீட்டைன் பண்ணாங்களோ ஸோ அதோட ஒர்த்தை வந்து ப்ரூவ் பண்ணார் நிக்கோலஸ் புரான். ஸோ அட்டாக்கிங் நாக்ஸாக வந்து விளாண்டாரு. நல்ல ஒரு வேல்யூபிள் நாக். தென் மிடில் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ்ட் ஆயிடுச்சு. ரிஷப் பண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. அவர் பார்த்தீங்கன்னா 6 balls வந்து டக் அவுட் ஆகிட்டார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அது வந்து எல்லாருக்குமே வந்து நடக்கும். ஈவன் கேஎல் ராகுலுமே பார்த்தீங்கன்னா அவரோட லக்னோ கேப்டன் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டக் ஆனார். இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் கேஎல் ராகுல் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டக் அவுட் ஆனது கிடையாது. 2 பேரும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை வந்து டெபியூவில் கேப்டன் பண்ணுறப்போ டக் அவுட் ஆனாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபினிஷிங்கில் வந்த டேவிட் மில்லர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு மேலே வந்து ஒரு ரன்ஸ் அடிச்சிருந்தார். அவருக்குமே பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பேட்டில் படலைன்னே சொல்லலாம். அதுதான் வந்து உண்மை. ஏன்னா லாஸ்ட் 2 balls 6 அடித்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோ பவுண்டரிஸ் ஃப்ரம் டேவிட் மில்லர். அவருக்கு பார்த்தீங்கன்னா பேட்டில் வந்து சரியாக படவே கிடையாது. ஸோ அந்த 2 6னால அவங்க அடித்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 209 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங்கில் பார்த்தோன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு 3 wickets எடுத்திருந்தார். தென் குல்தீப் யாதவ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட லாஸ்ட் 2 overs நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு ரன் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ அது இமேஜின் பண்ணி பாருங்களேன், 12 balls வெறும் 2 runs தான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு குல்தீப் யாதவ். வாட் ஆ பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் குல்தீப் யாதவ். ஹேட்ஸ் ஆஃப் டு குல்தீப் யாதவ். ஸோ அவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. தென் அக்ஷர் பட்டேல் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசன்ட் பவுலிங் போட்டிருந்தாரு. மோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பவுல் பண்ணாருன்னே சொல்லலாம். அந்த லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 6 கொடுப்பாரு லாஸ்ட் 2 balls. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உண்மையிலே ரியலி வெல் போல்டுனே சொல்லலாம் மோஹித் சர்மா. ஸோ அந்த லாஸ்ட் 2 6 பார்த்தீங்கன்னா 2 பாலுமே வந்து ஷார்ட் பாலாக வந்து போட்டுட்டாரு. ஸோ அதுதான் வந்து பிரச்சனையாகி போச்சு. அதனால் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 209 ரன்ஸோட எண்ட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண வந்த டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லியராக பார்த்தீங்கன்னா 3 wickets வந்து லாஸ் பண்ணாங்க. ஷர்துல் தாக்கூர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 2 wicket எடுத்தார். அபிஷேக் போரல் அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து அப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஸ்டில் அவரை தான் வந்து ஆர்டிஎம் போட்டு எடுத்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ அவர் இப்போ போன சீசன் பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் காமிக்க முடியுமா ஜேக் ஃப்ரேசர் மெக்கக்? அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்த சீசன் அவரால் வந்து ஒரு 50+ அடிக்க முடியும். பட் லாஸ்ட் இயர் கொடுத்த அந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் இந்த டைம் காமிக்க முடியுமா? அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வியை வந்து மிடில் ஆர்டர் எடுத்து வந்தாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. வந்த உடனே வந்து பவுண்டரி கிளாசிக் கவர் டிரைவ் வந்து விளாடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் கிட்ட வந்து அவுட் ஆகிட்டார். திக்வேஷ் சிங் அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு ஆளவந்தன் படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டைலாக் வரும், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்ரான் தாஹிர் பாதி சுனில் நரேன் பாதின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு போல் பண்ணார் திக்வேஷ் சிங். அவர் பார்த்தீங்கன்னா 2 wickets எடுத்திருந்தார். தென் மணிமாறன் சித்தார்த் பார்த்தீங்கன்னா 2 wicket எடுத்திருந்தார். ஸோ அவருமே வந்து நல்லா போல் பண்ணார்னே சொல்லலாம். இம்பாக்ட் பிளேயராக வந்திருந்தார். நல்ல ஒரு டெலிவரி வந்து போட்டார் மணிமாறன் சித்தார்த். நம்ம தமிழ்நாடுக்குமே பார்த்துருப்போம். நல்லா டாலாக இருப்பார். ஸோ அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரூஷியல் ஸ்பெல்லாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். தென் நம்மளோட டெல்லி பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ட்ரிஸ்டைன் ஸ்டப்ஸ் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 34 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை விளாண்டார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் போடுவார், 28 ரன்ஸ் அடிப்பார் நிக்கோலஸ் புரான். ஸோ நான் என்ன நினச்சேன்னா அந்த 28 ரன்ஸ் அடித்தோடனே அவர் பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் நல்லாவே அவரும் எடுத்துகிட்டு போனார். தென் விப்ராஜ் நிகம் அவரோட டெபியூலே பாருங்களேன், 39 ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள், ஓவர் 260 இதில் வந்து அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டில். ஸோ எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் ஃப்ரம் விப்ராஜ் நிகம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த யூபி T20 லீக்லலாம் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. லோயர் ஆர்டரில் தான் வந்து விளாடுவார். அவரோட லெக் ஸ்பின்னுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து விக்கெட் எடுப்பார். ஏடன் மார்க்ரமோட விக்கெட் அவர் தான் வந்து எடுப்பார். பட் நிக்கோலஸ் புரான் பார்த்தீங்கன்னா அவரோட செகண்ட் ஓவரில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அவருமே வந்து நல்ல ஒரு டேலண்டட் காய். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பவுலிங் ப்ரெஷர்லாம் வந்து எடுத்துக்காமல் பேட்டிங் வந்து சூப்பராக விளாண்டார். நல்ல ஒரு ஆஃப் சைடு டெக்னிக்கராக இருக்காருன்னே சொல்லலாம். ஆஃப் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருந்தார் ஆஃப் சைடில். ஸோ நல்ல ஒரு டேலண்டட் அண்ட் வாட்ச் அவுட் பிளேயராக இருந்திருக்காரு. ஏன்னா யூபி லீக்கில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. தென் பார்த்தீங்கன்னா கலக்கின அசுதோஷ் சர்மா இம்பேக்ட் பிளேயருக்கு சரியான ஒரு
எக்ஸாம்பிளாக அசுதோஷ் சர்மா இருந்தாருன்னே சொல்லலாம். 60க்கு மேலே வந்து ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஓவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டாரு. 5 6 அடிச்சிருந்தாரு. எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் ஃப்ரம் அசுதோஷ் சர்மானே சொல்லலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து ஹோப் கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தார். எப்போவுமே அந்த வந்து வின்னிங் வந்து நான் எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேட்டிங் ஆனார். கரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் வந்து 6 ரன்ஸ் வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஷவாஷ் அஹமத் வந்து போல் பண்ணியிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்தார். ஸோ அது வந்து பண்ட் வந்து கரெக்டாக வந்து கேப்டன் பண்ணார். என்னென்னா அந்த மோஹித் சர்மா இருக்கிறனால வந்து ஒரு ஸ்பின்னரை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரன் எடுத்தால் அசுதோஷ் சர்மா வந்து ஸ்ட்ரைக் வருவார். ஸோ ஒரு ஸ்டம்பிங்கை கூட வந்து பண்ட் மிஸ் பண்ணிடுவார். ஸோ அங்கே தான் வந்து கேம் வந்து மொத்தமாக போச்சு டெல்லி கேபிட்டல் சைடுக்கு. ஏன்னா அந்த ஸ்டம்பிங் அடிச்சிருந்தாருன்னா மேட்சே ஓவர். உங்களுக்கு கையில் வந்து ஒரு விக்கெட் தான் இருந்தது. ஸோ பண்ட் வந்து அந்த ஒரு கீப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாராக தான் பண்ணார். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரைக்கும் வந்து மாறிச்சு. தென் மோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எடுத்து கொடுப்பாரு அசுதோஷ் சர்மாக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஐபிஎல்னே சொல்லலாம். 6 அடித்து அசுதோஷ் சர்மா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ஒரு 210 ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஹையஸ்ட் எவர் சேஸ் இன் ஐபிஎல் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் ஃப்ரம் அசுதோஷ் சர்மா. தென் அவர் தான் வந்து மேன் ஆஃப் தி மேட்சாக இருந்திருந்தார். அந்த மேன் ஆஃப் தி மேட்சை பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு தனியாக ஒரு மென்டர் இருக்கார், ஷிகர் தவான். நம்ம பார்த்துருப்போம் ஐபிஎல்ல எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட மென்டர் வந்து அவர் தான். ஸோ அவர்கிட்ட வந்து அவரோட பேட்டிங்கை வந்து பேசிகிட்டு இருந்தார் ஷிகர் தவான் கிட்ட வீடியோ காலில். ஸோ அவர் வந்து நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணார் ஷிகர் தவான். அவருமே நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேட்சை வந்து நல்லா ஒரு வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. தென் அசுதோஷ் சர்மா அடிச்சுட்டு அந்த டெல்லி மேனேஜ்மெண்ட்டு கிட்ட காமிச்சார், நான் இருக்கேன், நான் வந்து வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் பீட்டர்சன்ட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார். கெவின் பீட்டர்சனுமே வந்து அந்த மேட்ச்க்கு நடுவில் வந்து சொல்லிட்டு இருந்தார், விப்ராஜ் நிகம் த மேன் ஹூ கேன் பேட் மோர் அப்படின்னே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி விப்ராஜ் நிகமும் நல்ல ஒரு பேட்டிங் ஆனார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் என்னோட பாசிட்டிவ் சைன்ஸ்னால் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து உங்களுக்கு கேஎல் ராகுல் வந்துடுவார். ஸோ கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சைல்டு பிறந்ததுனால வந்து அவரால் வரல, பேபி கேர்ள் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வரல. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவைலபிள் ஆயிடுவார். நட்ராஜன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி காரணத்தினால வரல. ஸோ இவங்க 2 பேர் வந்துட்டாலே இன்னுமே உங்களுக்கு வந்து சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனப்பாக இருக்கும். அவங்க வந்து அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஜேக் ஃப்ரேசர் மக ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சமீர் விஸ்விக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் வருவார். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணுவாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பவுலிங்கில் வந்து இன்னுமே ஒர்க் அவுட் பண்ணணும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 2 ஃபாஸ்ட் பாலர், ஷர்துல் தாக்கூர் தென் பிரின்ஸ் யாதவுமே நல்லா ஒரு டீசன்ட் பவுல் போட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரூம் பண்ணால் நல்ல ஒரு வாட்ச் அவுட் பிளேயராக வருவார் பிரின்ஸ் யாதவ். பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா இவர் வச்சுருக்காங்க திக்வேஷ் சிங். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு 2 டேலண்டட் கைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஹோப் நெக்ஸ்ட் மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கூட வந்து விளாட போகிறாங்க இன் ஹைதராபாத் கிரவுண்டு. ஸோ நேற்று ஆடின எல்ஹெச்சி பேட்டிங்கே வந்து இன்னும் ஒரு டபுள் மடங்காக அடித்தா மட்டும்தான் சன்ரைசர்ஸை நிறுத்த முடியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி மேட்சோட ப்ரிவியூக்கு போயிடலாம். குஜராத் டைட்டன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா குஜராத்தோட ஹோம் கிரவுண்ட் அகமதாபாத்தில் தான் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அகமதாபாத்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். ஸோ இவங்க 2 பேர் எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அகமதாபாத்தில் வந்து பாஸ்ட் இயர்ஸாக வந்து காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஜாஸ் பட்லருமே பார்த்தீங்கன்னா அந்த 2023 குவாலிஃபயரில் வந்து நல்ல ஒரு நாக் ஆடி இருப்பார். ஆர்சிபிக்கு எதிராக வந்து ஒரு 100 அடிச்சிருப்பார். ஸோ அது வந்து ஒரு க்ரூஷியல் நாக். ஸோ அவருமே இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு நல்லா சூட்டபுளாக இருப்பார். ஏன்னா அவங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா விருத்திமன் சாகாவை எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ இந்த டைம் வந்து பெட்டராக வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்குவாடில். ஸோ நல்ல ஒரு சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து அமையுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஓவராலாக அவங்க வந்து ஸ்குவாடை வந்து நிறைய வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கேப்டன் பண்ண போகிறாரு. ஸோ ஒரு நியூ லுக்கோட இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். உங்களுக்கு ஜாஷ் இங்கிலீஷை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் மிடில் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அவங்களும் திரும்பி ஸ்குவாடுக்குள்ளே வராங்க. தென் நேஹல் வதேரா நல்ல ஒரு டேலண்டட் காய். ஸோ அவரு திரும்பி வராரு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பாலில் போடுறதுக்கு மார்க்கோ யான்சன் அண்ட் ஹர்ஷதீப் சிங் அவங்க 2 பேர் இருக்காங்க. ஈவன் அஸ்மித்துல் ஓமர் ஜாயுமே நல்லா வந்து நியூ பால் ஸ்பெல்லர்லாம் சூப்பராக போடுவார். அவுட் ஸ்விங் அண்ட் இன் ஸ்விங் 2மே வந்து கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமாக எனக்கு தெரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கும். இவங்களோட ஹெட் டு ஹெட்னு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா 5 மேட்ச் வந்து விளாண்டுருக்காங்க. அதில் குஜராத் டைட்டன்ஸ் 3 வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கேமாக இருக்க போது. நேற்று இதே மாதிரி தான் நான் சொன்னேன். டெல்லி அண்ட் எல்ஹெச்சி பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ் வந்து விளாண்டுருக்காங்க. அதில் டெல்லி 2 வின் பண்ணாங்க, எல்ஹெச்சி 3 வின் பண்ணாங்க. நேற்று டெல்லி வந்து வின் பண்ணி ஈக்குவல் பண்ணிட்டாங்க, 2 பேரும் 3-3. ஸோ நேற்று டெல்லிக்கு வின் பண்ணி கொடுத்த மாதிரி இன்றைக்கி யார் பஞ்சாபுக்கு வின் பண்ணி கொடுப்பா? இங்கே ஒருத்தர் இருக்கார் சஷாங்க் சிங். அவரால் வந்து முடியுமா? அவர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருனே சொல்லலாம் சஷாங்க் சிங்.
ஸோ இந்த டைம் அதை வந்து ரிப்பீட் பண்ணுவாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். தென் குஜராத் டைட்டன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிடில் ஆர்டரில் பேட்டிங் வச்சுருக்காங்க. கிளென் ஃபிலிப்ஸ் எக்ஸ்ட்ரானரி ஒரு ஃபீல்டிங் பண்ணியிருப்பார். சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம பார்த்துருப்போம். அவருக்கும் பாலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் கப்புன்னு போய் அந்த பாலை வந்து அழகாக அந்த ஒரு டைவ்லாம் போட்டு பிடிச்சிருவார். ஸோ அவர் இருக்கார். தென் இன்னொரு பவர் ஹிட்டரும் இருக்கார். பட் அவர் லெவலில் எப்படி ஃபிட் பண்ணுறாங்கிறத வந்து பார்க்கணும். ஷெர்ஃபீல்ட் ரூதர்ஃபோர்ட், ஸோ நல்ல ஒரு டேலண்டட் காய். தென் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகமது சிராஜ், கங்கீசூர் ரபடா, ஸோ பிரசித் கிருஷ்ணா, ஸோ இந்த மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டிலாக இருக்க போகுது ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செட்டில்டு ஸ்குவாடாக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன் பண்ண முடியாது, அந்த ஸ்குவாடும் டவுன் பண்ண முடியாது. நல்ல ஒரு பேட்டிலாக இருக்க போகுது. ஸோ எப்படி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸோட ப்ரிவ்யூ. தென் நம்ம நேற்று நடந்த டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ரிவ்யூவும் பார்த்துட்டோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து வாட்ச் அவுட் பிளேஸ் தோணுச்சுன்னா இந்த கமெண்ட்ல செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.